அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற தலைப்புக்கு முதல்ல என்னுடைய கடந்த வீடியோஸில் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் எல்லாமே எதிர்த்து வர்ற பெற்றோராக இருக்கட்டும், இல்லை பொதுவாக சின்ன சின்ன பிரச்சனைகள் உள்ள பெற்றோர்களின் மனசில் எழும்பின கேள்விகளுக்கான பதிலாக தான் நான் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் போடலான்னு இருக்கிறேன். என்னுடைய பெற்றோர்கள் பெரும்பாலும் சொல்கிறது என்னென்னா, என் குழந்தை ட்ரைனிங் கொடுக்குற நேரம், ட்ரைனிங் கொடுத்த பிறகு இப்போ அவருக்கு சிட்டிங், ஐ கண்டெக்ட், அட்டென்ஷன் எல்லாமே வந்துருச்சு 1 to 1. அதாவது அவங்க முன்னாடி ஒருத்தர் இருந்து அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் என்ன செய்ய சொன்னாலும் அவங்க செய்கிறாங்க. ஆனால் ஸ்கூலில் மற்ற பிள்ளைகளோட உட்கார சொன்னால் உட்கார மாட்டேங்கிறாங்க, ஷேர் பண்ண சொன்னால் ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களோட விளையாட சொன்னால் விளையாட மாட்டேங்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் கூட அந்த குரூப் ஆக்டிவிட்டி, குழு பயிற்சிகள் இருக்குதுல்ல, குழு செயற்பாடுகள் இருக்குதுல்ல, அதில் அவங்களால இருக்க முடியலை. அதுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணலாம், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற கேள்விகள் நிறைய பெற்றோருக்கு இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு பதில் தாங்க. குழுவில் அவங்க குழந்தைகள் செயற்படணும், குழு செயற்பாட்டில் அவங்க பங்கு பெறணும்னா நீங்கள் அவங்கள ஒரு குழு செயற்பாட்டில் கொண்டே சேர்க்கணும். நம்ம பெற்றோரோட மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னா, நான் அது குறையாக சொல்லலை, ஆனால் அது தான் நிதர்சனமாக இருக்குது. என்னென்னா, என் குழந்தைக்கு நான் எல்லாமே ட்ரெயின் பண்ணின பிறகு தான் மற்றவங்களுக்கு என் குழந்தையை காட்டுவேன். என் குழந்தைக்கு எந்த குறையுமே இல்லைன்னு சொல்லி இந்த சமூகம் ஏற்றுக்கணும். அதுக்காக நான் அவரை முதல்ல அந்த குழந்தைய நல்லா பயிற்சி கொடுத்து வீட்டில் ட்ரெயின் பண்ணிட்டு தான் நான் அந்த சொசைட்டிக்கு அவங்கள கொண்டே அறிமுகப்படுத்துவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட தவறான முயற்சின்னு நான் சொல்லுவேன். அந்த முயற்சி என்றைக்குமே அது ஒரு சக்ஸஸாக ஆகாது. சரியா? எதுக்கு அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல நமக்கு பிரச்சனை இருக்குன்னா நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். குழுவில் அவங்களுக்கு பிரச்சனைனா அந்த குழுவுக்கு போயிட்டு தான் நம்ம குழந்தைகளுக்கு இருக்க பிரச்சனையை நம்ம இல்லாமாக்க முடியும். அதுலேருந்து அவங்கள டெவலப் பண்ண முடியும். இப்போ ஒரு குழுவுக்கு கொண்டு போகாமல் குழுவில் நடக்கிற விஷயங்கள், குழு செயற்பாடுகளை தனியாக எப்படி செய்ய முடியும்? செய்ய முடியாது இல்லை. வீட்டில் வச்சு எப்படி செய்ய முடியும்? ஒரு 10 பிள்ளைகளுக்கு நடுவில் இருந்து அவங்களோட ஷேர் பண்ணணும், வெயிட் பண்ணணும், டர்ன் டேக் பண்ணணும், அவங்க சொல்கிறத லிசன் பண்ணணும், அவங்களுக்கு ஐ கண்டெக்ட் கொடுக்கணும், அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு குழுவில் செய்ய வேண்டியது குழுவில் தானே செய்ய முடியும். வீட்டில் எப்படி நம்ம செய்ய முடியும்? ஸோ 1 to 1க்கு பிள்ளை பழகி இருந்துச்சு, அதில் நல்லா பெஸ்ட்டாக இருக்காங்கன்னா அதே விஷயத்தை அவங்களால குழுவில் செய்ய முடியலை அப்படின்னா அவங்களுக்கு அங்கே ட்ரைனிங் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தை சோஷியலைசிங் சமூகமயப்படணும் அப்படின்னா, சோஷியலைஸ் டெவலப் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள ஒரு குழு செயற்பாட்டில் ஒரு குழுவில் கொண்டே சேர்க்கணும். இப்போ என்னுடைய டிசிஎஸ்கே சென்டரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நாங்கள் குழு செயற்பாடு செய்கிறோம். ஸோ அதில் நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ட்ராமாஸ் இருக்குது, ஸ்டோரி டெல்லிங் இருக்குது, டான்ஸ் இருக்குது, பாட்டு பாடுறோம், இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுவோம். அதையும் தாண்டி ஒரு குழந்தை ஒரு இடத்துல எப்படி நிற்கணும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி ஃபாலோ பண்ணணும், ஒரு கமாண்டுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், ஒரு பிள்ளையோட எப்படி ஷேர் பண்ணணும், எப்படி வெயிட் பண்ணணும், எப்படி டர்ன் டேக் பண்ணணும், இந்த எல்லா விஷயத்தையுமே அந்த குழு செயற்பாடில் நாங்கள் பயிற்சி கொடுக்குறனால என்கிட்ட வர்ற குழந்தைகள் ஸ்கூலில் இந்த குரூப்பில் பிரச்சனை இருக்குது, இந்த சோஷியல் ஸ்கில்லில் பிரச்சனை இருக்குன்ற குறைபாடு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விட்டு போகிறத நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பேரண்ட்ஸும் எங்களுக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் குழந்தைக்கு குழு செயற்பாடில் ஸ்கூலில் பிரச்சனை இருக்குது, 1 to 1 மட்டும் செய்கிறாங்க, மற்றதுலேயும் பிள்ளை பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்குதுன்னா தயவு செய்து ஒரு குழுவில் போய் சேருங்க. பிள்ளைகளோட குழு செயற்பாட்டுக்களில் வெளியில் கூட்டிகிட்டு போங்க. பிள்ளைகளை சமூகத்தோடு சேருங்க. இந்த சமூகம் என்ன வேணாலும் சொல்லும்.
நீங்கள் தப்பு, பிள்ளை வளர்ப்பு தப்பு, உங்களால தான் அப்படி, உங்கள் குழந்தைக்கு அப்படி, உங்கள் குழந்தைக்கு அது தெரியாது, உங்கள் குழந்தைக்கு இது தெரியாது, உங்கள் குழந்தை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இப்படின்னு நிறைய விஷயம் இந்த சொசைட்டி உங்களுக்கு சொல்லும், உங்களை ப்ளேம் பண்ணும், உங்களை குறை சொல்லும். ஆனால் அந்த குறை சொல்கிற இந்த சமூகம், அந்த நபர்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் குழந்தையோட வாழ்க்கையில் அவங்களோட எதிர்காலத்தில் அவங்க எந்த ஒரு பங்குமே வகிக்க மாட்டாங்க. உங்கள் குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் உங்களோட பங்களிப்பு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு சோஷியலைசிங் ரொம்ப முக்கியம், சமூகமயப்படுத்தல் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு குழு செயற்பாட்டில் போயிட்டு சேருங்க. நீங்கள் சேர்ந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு அந்த குழுவில் நடக்கிற விஷயங்களை அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க போக முடியும். இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் சொல்ல இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அதுக்கான பதிலை வந்து நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். நன்றி.